கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கின்னஸ் புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற உலக சாதனைகளை பதிவு செய்திருக்கும் புஸ்தகத்திலே தன்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் பலவிதமான கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். ஒரு சிறுமி 31 மணி நேரம் தொடர்ந்து நடனமாடி தனது பெயரை கின்னஸ் புஸ்தகத்திலே இடம்பெற செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தாள். ஆனால் 29 மணி நேரம் அவள் டான்ஸ் ஆடும் போதே சோர்ந்து விழுந்து அத்தோடு மரித்து போனாள். ஒருவர் 50 மீட்டர் உயரத்திலிருந்து குறைவான ஆழமுள்ள தண்ணீரிலே குதித்து சாதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆழம் குறைந்த தண்ணீர்களிலே குதித்து பயிற்சி செய்தார். கடைசியாக 2 அடி உள்ள தண்ணீரிலே அவர் குதிக்கும் போது அவருடைய எலும்புகள் முறிந்து காயப்பட்டு போனார். அதன் பிறகு அவர் அந்த சாதனைக்கு முயற்சி செய்யவே இல்லை. இன்னும் சிலர் விஷமுள்ள பாம்புகளோடு அதிக நாட்கள் இருக்கிறேன் என்று சொல்லி பாம்பினால் கடிவிட்டு மரித்து போனார்கள். இப்படி பலர் சாதனைகளை செய்தார்கள். பலர் அந்த சாதனைகளை செய்ய முடியாமல் மரித்தும் காயப்பட்டும் போனார்கள். நாம் யோசித்து பார்த்தால் இந்த புத்தகத்தை அனுதினமும் எல்லாரும் வாசிக்கிறார்களா, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அநேகம் பேர் பார்த்ததே இல்லை. அப்படி அந்த புத்தகத்தில் இன்னாருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது என்று ஏதாவது செய்தித்தாளிலே பெயர் வந்தால் அந்த செய்தியை வேண்டுமானால் கொஞ்சம் பேர் பார்க்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலே எங்கோ ஒரு மூலையிலே இருந்து அழிந்து போகும் ஒரு புஸ்தகத்திலே இடம்பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இவ்வளவு பிரயாசப்படுகிறார்களே. ஜீவ புஸ்தகம் என்று ஒரு மறைவான புத்தகம் உண்டு. அது தேவகுமாரன் அவர் ஒருவரே அதிலே பெயர்களை எழுதவும் அழிக்கவும் வல்லவர். அந்த புத்தகத்திலே என்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்று எத்தனை பேர் விசுவாசத்தோடு அதற்காக உழைக்கிறோம். அநேக பேர் அப்படி ஒரு புத்தகம் இருந்தால் இருந்து விட்டு போகட்டும் என்று அதை குறித்து சிந்திப்பதே இல்லை. என்றென்றைக்கும் இருக்க போகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே இடம்பெறாதவர்கள் எல்லாம் நித்திய நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்முடைய பெயர் அதில் இடம்பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தியானித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிக குறைந்த பேர்தான். அந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் இடம்பெறுவதற்கு எவ்வளவு பிரயாசம் வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஏனென்றால் அது சாதாரண மனிதர்களாலே அவர்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட் படி எழுதப்படுகிறது அல்ல. அது தேவ நீதியினாலே நம்முடைய பெயர்களை இடம்பெற செய்கிற ஒரு புஸ்தகம். லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். பிலிப்பியர் 4:3 சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சுவிசேஷ வேலையிலே யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அவருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாகி மனம் திரும்பி சுவிசேஷத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய நாமங்கள் அந்த ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெறும். அந்த ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெறாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே அவர் எழுதும்படிக்கு அவரை விசுவாசத்தை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.